இன்றைக்கி நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 கிலோ தக்காளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி எடுத்து வச்ச தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணிக்கலாம். தக்காளி மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை நீக்கி எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். 3 கிலோ நாட்டு தக்காளி. இப்போ இது கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பூண்டு வதக்கிறதுக்கு. 100 கிராம் பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கலர் மாறி வந்தோடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கலரில் வதக்கி எடுத்துக்கணும். இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கட் பண்ணி வச்ச 3 கிலோ தக்காளியை சேர்த்துக்கலாம். 120 கிராம் புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் அதிலே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா கெட்டியாகி வரணும். அது வரையும் வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இன்னும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி வரணும். நல்லா அது வரையும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தாளித்து எடுத்துக்கலாம். நீங்கள் தக்காளி புளி கூடவே வதக்கி வச்ச பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஊறுகாய்க்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் மாறினோடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 50 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த கடாய் சூட்லேயே லைட்டாக வறுத்துக்கலாம். இதை ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ண தேவையில்லை. வறுத்தது எல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதிலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணி வற்றி வர வரையும் கொதிக்க வைக்கலாம். நல்லா ஓரல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஊறுகாய் தாளிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சுன்னு இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற விட்டு பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஆறினோன்னு தான் சேர்க்கணும். இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா கருகி போயிடும். ரொம்ப எண்ணெய் ஆற விடக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கும்போது அந்த மசாலா பொடியெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். வறுத்த காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஊறுகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.